ஆர்பிஐ சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துகிட்ருக்கோம். மறக்காமல் நண்பர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, வர பேசாமல் வர விஷயத்துக்கு போவோம். இப்போ பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், இந்த நிறுவனம் ஒரு காலத்தில் கொடியெட்டி ராஜாவாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ அந்த நிறுவனம் இதோட பங்குகள் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு 3 ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு சில அரசியல்வாதிகள். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில நெட்வொர்க் பேர் தான் அதை அடக்கமாகுது. அதில் ஜியோ ரிலையன்ஸ் சொல்லக்கூடிய ஜியோ நெட்வொர்க், ஏர்டெல் நெட்வொர்க், வோடஃபோன் நெட்வொர்க், இந்த 3 நெட்வொர்க் தான் பிரதானங்களாக தனியார் மயம் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்னால இப்போ பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் சுத்தமாக அழிஞ்சு போய் நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி, இது ஒரு விஷயம் நல்லது தான். என்னென்னா, இப்போ எந்த 3 நிறுவனங்களும் தங்களுடைய ரேட்டு டாரிஃபை அதிகப்படுத்தியிருக்கிறதுனால மக்களுடைய திசை திருப்பு, மக்களுடைய கவனம் பண்ணால் பிஎஸ்என்எல் பக்கம் திருப்புது. ஆனால் பிஎஸ்என்எலுக்கு அந்த அளவுக்கு டவர்கள் கிடையாது, சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கூடிய நெட்வொர்க்கிங் கவரேஜ் ஏரியா கிடையாது. நெட்வொர்க் கவரேஜ் இருந்தாலும் அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேசுகிற ஆட்கள் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே 2015, 2014, 2011 to 2015 வரைக்கும் இருக்கக்கூடிய, 2016 வரை இருக்கக்கூடிய சில அதிரடி நடவடிக்கைகள், அதுவும் வளர்க்கக்கூடிய இந்த கவர்மெண்ட், அதாவது இந்த 3.0 இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை 2016 மற்றும் 2017 ஆண்டு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அது இப்போ கவரேஜ், சிக்னல் கவரேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. சரி, விஷயம் எப்படி போயிட்டுருக்கும்போது கவரேஜ், நெட்வொர்க் கவரேஜ் பண்ணுறதுக்கு, நெட்வொர்க் சிக்னல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர்டர் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை இந்த டவர்லாம் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி சார் ஆட்கள் தரப்பு படுத்தி வைக்கிறாங்க. அரசு பரிசீலனை பண்ணிட்டு உடனடியாக பரிசீலனை பண்ணுது. அதில் மிக முக்கியமான நிறுவனம் எங்கள் நிறுவனங்களுக்கு பரிசீலனை பண்ணி கொடுக்குறாங்க. அதில் முதல் முறையாக கையெழுத்து போட்டதில் ஜியோ நெட்வொர்க் ரிலையன்ஸ் சொல்லக்கூடிய ஜியோ ரிலையன்ஸ் நிறுவனம் கையெழுத்து. அடுத்த பாரதி ஏர்டெல், இந்த 2 நிறுவனமும் கையெழுத்து. 3ஆவதாக வோடஃபோன், எங்களும் ரொம்ப கஸ்டமருக்கும் கவரேஜ் மக்களுக்கு கொடுக்க முடியாத குமர்கள் இருந்துகிட்ருக்கு. நாங்களும் இருக்கிறதுல சரி இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் டவரெல்லாம் நீங்கள் யூஸ் உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒப்புதல் கொடுத்து இருக்கக்கூடிய டவர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்தையும் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிஎஸ்என்எலோட நெட்வொர்க் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுழிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க அந்த நிறுவனங்கள். இப்போ மீண்டும் பிஎஸ்என்எல் பக்கம் மக்களுடைய எழுச்சி, ஏன்னா எல்லா நெட்வொர்க்கும் தங்களுடைய டாரிஃபை ஏற்றுறாலும் பிஎஸ்என்எல் வழியும் ஏற்றுறா. அதில் இப்போது ஒரு முக்கியமான விஷயம், அரசாங்கங்கள் கண்டுக்காமல் இவ்வளோ விஷயம் இருக்கும்போதே பிஎஸ்என்எல் 4G கொண்டு வந்து போட்டுருக்காங்க. இப்போ இந்த டவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கூடிய டவர்லாம் வெளியே அது ஆட்கள் கூட இப்போ அதில் சில ஆட்கள் போனோன்னா இந்த டவர்லாம் கெப்பாரட்டுக்கு இருக்குது. ஏற்கனவே பிஎஸ்என்எல் இந்த டவர்லாம் பிடிக்கி தனியார் மாற்றுறவங்க, தனியார் மையத்தில் ஆள் படிப்பு கொண்டோன்னா இப்போ அரசாங்கத்துக்கு மீண்டும் பிஎஸ்என்எல் தரப்பு என்ன வைக்கணும்னா, நாங்கள் டவரில் மீண்டும் எங்களுடைய பட்டவழியை நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கு டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் எடுத்து போட்டோம். அந்த ஊழியருக்கு சம்பளத்தை நாங்களே கொடுத்துருக்குறோம். இதில் ஒப்புதல் கொண்டு கொடுங்க. கேட்பாட்டு கணக்கு எங்களுடைய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிறுவனத்தை விரிவடைந்து கொடுத்துருக்கு. மீண்டும் அந்த நிறுவனம் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு அதுக்கு ஒப்புதல் போடக்கூடிய நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கையெழுத்து போடணும்.
டாட்டாவோட நிறுவனம். ஏன்னா டாட்டா இண்டிகாம் டாட்டாவோட பொருள் வந்து இன்றைக்கி உலகத்தில் இந்தியாவில் மிக முக்கியமான பங்குகளில் டாட்டாவோட பொருள் இருக்குது. நம்ம போட்டியாக இருக்கட்டும், விவசாய பொருட்களாக இருக்கட்டும், இது விவசாய பொருட்கள் இருக்கக்கூடிய டிராக்டராக இருக்கட்டும், இந்த கடை இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கட்டும், டாட்டா மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த வாகனமாக இருக்கட்டும், அப்புறம் டாட்டா ஏசி நிறுவனம், ஒரு எக்ஸ்போர்ட் போடக்கூடிய ஒரு டாட்டா ஏசி நிறுவனம் வந்து டாட்டா ஏசி. இந்த நிறுவனம் வந்து 417 டாட்டாவோட 417 வந்து இந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்திருந்தது. இதை வந்து மக்கள் உருவப்படுத்தாங்க. இது ஒவ்வொரு விஷயங்களும் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் கடிக்கடிந்து படந்த நெட்வொர்க் ஒரு கடிக்கட்டி படந்த ஒரு கம்பெனி கூட டாட்டா மருந்து கம்பெனியில் கூட இருக்காங்க. ஆனால் டாட்டா தோல்வி அடைஞ்ச இடம் பார்த்திங்கன்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரி. இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியை டாட்டாவோட நடத்த முடியாத பட்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் அது ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆதங்கத்தை பிஎஸ்என்எல் தங்களுக்கு சாதகமாக இருக்குது டாட்டாவிட்ட அப்ரோச் கொண்டாடணும். டாட்டாவிட்ட ஒரு பேசுகிறதுக்கு நேரம் கேட்குறாங்க, நேரம் கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் பிஎஸ்என்எல் ஊழியர்கள்லாம் அங்கே போய் இழந்த விஷயத்தில் சரி நம்ம பிஎஸ்என்எல் இருக்குது, யாராவது நடத்திட்டு இருக்காங்க, யாரோட கம்பெனி ஏன்னா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க, அதை பாரதி ஏர்டெல் முக்கியமான கம்பெனியாக போயிட்டுருக்கு. அடுத்த ரிலையன்ஸ் ஜியோ இவங்களுக்கு போட்டியாக இருந்துட்டு மூன்றாவதாக ஃபாரினோட கூடிய நிறுவனம் ஐடியாவோட கம்பெனி சொல்லி இந்த வோடஃபோன் நிறுவனம் போயிட்டுருக்கு. இது மாதிரி நிறுவனமாக இருக்கக்கூடிய முக்கால்வாசி நெட்வொர்க் உங்கள் நெட்வொர்க்கு காணப்படுவது இந்த ஜியோ ஆர்பி இந்த ரெண்டுல தான் காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அது வோடஃபோனும் பங்களிப்புன்னு சொல்லி இன்றைக்கி மொத்தம் 13 நெட்வொர்க் இந்தியாவிலேருந்து காணாமல் போயிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டாவுக்கு வந்து சரி நம்ம பிஎஸ்என்எல் எடுத்து வந்து அவங்க அதிகமாக சைன் பண்ணுறாங்க. அக்ரிமெண்ட் சைன் போட்டு இப்போ டாட்டா வந்து ஒப்பந்தத்தில் பயிற்சி போட்டு அவங்களோட இதெல்லாம் இப்போ அரசாங்கத்துக்கு பிஎஸ்என்எல் கேட்கக்கூடிய நிறுவனம் நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கேஜி நெட்வொர்க்கே கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா மக்களுடைய பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் நோக்கி போயிட்டுருக்கு. அதுவே தனியான நோக்கி போய்ட்டு பிஎஸ்என்எல் நோக்கி போகிற அரசாங்கம் முடிவெடுக்கும் நிலைமையில் இருக்குது. ஸோ அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தா அடுத்த ஒரு ஒப்புதல் கொடுத்ததுன்னு கேட்டால் 48 56 நாள் மிஞ்சி கூட ஒரு 72 மணி நேரத்தில் நாங்கள் எல்லா நெட்வொர்க்கும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம்னு பிஎஸ்என்எல் சொல்லுது. அதுக்கு என்னென்னா டாட்டா நிறுவனம் இருக்கக்கூடிய ஆட்களோ ஏதோ பல பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, சில மக்களுக்கு சில சமூகம் போகாமல் இருக்குது. அவங்களுக்கு டெக்னீஷியன் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயது இருக்கக்கூடிய ஆட்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பாக வச்சு நாங்கள் வந்து கட்டமைப்பு பண்ணோம். அதற்கப்புறமா இந்த நிறுவனம் வந்து நாங்கள் வந்து ஆட்களை எடுத்து போட்டு அதை வந்து ஒப்பந்த அடிப்படையில் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் டாட்டா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அப்புறமா எங்களோட டவர் எங்களோட பிஎஸ்என்எல் டவரில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க. டாட்டா டெக்னிக் கொடுக்குறாங்க, டாட்டா கவரேஜும் பார்த்துப்பாங்க. நாங்கள் அட்மின் மட்டும் நாங்கள் பார்த்துப்போம்னு சொல்லி அதில் ஒரு சில ஷேர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 40-60 போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஒப்புதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. இப்போ மக்கள் வைக்கக்கூடிய கேள்விக்க இன்றைக்கி ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடஃபோன் இந்த 3 நிறுவனங்களை விட்டால் தனியாரில் ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க வச்சதான் ஃபினான்ஸ் டேரிஃப். ஆனால் பிஎஸ்என்எல் இது ஒரு டேரிஃப் ஏற்றுறாங்க. பிஎஸ்என்எல் சில கட்டமைப்புலாம் தேவைப்படுது. இருக்கக்கூடிய டவர் கவரேஜெல்லாம் ப்ரைவேட்டேஷன் பண்ணுது. ப்ரைவேட்டில் மீட்டர் பண்ணாமல் நம்மளுடைய டவர்லாம் ரொம்ப துருப்பிடிச்சு காணாமல் போயிருக்கு. இதை தவிர்ப்பதற்கு மீண்டும் பிஎஸ்என்எல்கிட்ட ஒப்புதல் கொடுக்க டாட்டாவோட அங்கீகாரம் பண்ணி டாட்டாவும் இந்த விஷயத்தை செய்ய வைக்கி டாட்டாவை தூக்கி விடுறதுக்கு தான் பிஎஸ்என்எல் கேட்கக்கூடிய கோரிக்கை. நாங்கள் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 40% தனியார் கொள்கை அதுவும் டாட்டாவோட பங்காக இருக்குது, இதை ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறேன். இப்போ முடிவெடுக்கிறத அரசாங்கம் இருக்குது, என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன்.